அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கின்றேன். தேவனாய கர்த்தர் இப்படிப்பட்டதான தருணத்தை ஆண்டவர் தந்தபடியினாலே ஒரு விசை கூட கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்திக் கொள்கின்றேன். இந்த ஊடக வாயிலாக இந்த பரிசுத்த நாளின் காலை பொழுதில் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும்படியான கிருபையை தந்தபடியினாலும், அதோடு கூட மாகாண தலைவர்கள், டிவிஷனல் தலைவர்கள், உங்கள் அனைவருக்கும் ஒட்டலிவலை படைத்தளத்தின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜெபம் செய்வோமாக. பரலோகத்தில் வாசமாக இருக்கிற எங்கள் பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தின் இந்த கடைசி பரிசுத்தமான நாளின் காலை பொழுதில் உம்முடைய பாதத்தில் வந்து நின்று உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த இறை வார்த்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய பரிசுத்த நாமம் ஐயா மகிமைப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். மீட்பர் பாதம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாசிப்பதற்காக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி ஏசாயாவின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 8 முடிய. ஏசாயா 54ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 8 முடிய. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நாணாதே, நீ லட்சிய அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பை நிந்தையை இனி நினையாதிருப்பாய். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயைப் போலவும், இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன். அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். தேவன் தாமே வாசித்த வசனங்கள் மூலம் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமாக. எங்களை நேசிக்கிறதான் அன்பு நிறைந்த நல்ல தகப்பனே,
இந்த நேரத்திற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ராஜா. கடந்து போன ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின் கண்மணியைப் போல பாதுகாத்து இந்த புதிய நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் தந்து இந்த நாளிலும் தகப்பனை உம்மை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு தந்த நல்ல தருணத்திற்காய் தேவாதி தேவன் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் அப்பா இதை வாய்ப்பளித்த ஆண்டவரே, அன்பு மாகாண தலைவர்களுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய டிவிஷன் தலைவர்களுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஜெபத்தின் மூலமாக அநேக ஆத்துமாக்களை ஆண்டவரே ரட்சிப்புகளாய் கொண்டு வருவதற்கு கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா எங்களுடைய ரட்சணிய சேனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா எங்களுடைய சபைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அதன் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு ஊழியங்களுக்காய் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஊழிய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. ஊழியத்தின் எல்லைகளை கர்த்தர் விரிவாய் திறந்து கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த ஊடகத்தின் வாயிலாக தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன் ஆண்டவரே. மனபாரத்தோடு இருக்கலாம், கவலையோடு இருக்கலாம், துக்கத்தோடு இருக்கலாம் ராஜா ஆண்டவரே, பலகீனங்களோடு இருக்கலாம் சுவாமி. கர்த்தர் அற்புத சுகத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா இந்த நேரத்தில் ராஜா நாங்கள் பாடுகிறதான பாடல்கள், வாசிக்கிறதான வேத வசனங்கள் ஆண்டவரே, நாங்கள் கேட்க போகிற சத்தியம் ஆண்டவரே, ஒவ்வொன்றையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறதான இந்த ஊடகத்தில் பணிபுரிகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு நீர் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்கப்பா. மீதியான சமயம் பூரா நீரே எடுத்துக்கொள்ளுங்க. துதிகான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துக. என் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். யாவரும் பரமண்டல ஜெபத்தை நிறுத்தி சொல்வோமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றேக்கும் உடையவைகளே, ஆமேன். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த புதிய வருடத்தில் தேவனாய கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்து இந்த முதலாவது மாதம் இந்த 28வது நாளை ஆண்டவர் நமக்கு காண செய்தபடினாலே கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஏசாயாவின் புஸ்தகம் 54வது அதிகாரம்
8வது இறை வார்த்தை 2வது பகுதி சொல்கிறது, நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்பதாக சொல்லி. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அற்ப காலம் மூண்ட கோபத்தினாலே இமைப்பொழுது இதோ நான் இவ்விதமாக உன்னை நான் வெறுத்தேன், ஆனாலும் ஆண்டவர் சொல்கின்றார் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்பதாக சொல்லி. கிருபை என்கின்றதான அந்த வார்த்தை எபிரேயத்தில் ஹேன் என்கின்றதான அந்த வார்த்தையும், கிரேக்கத்தில் கரிஷ் என்கின்றதான வார்த்தையையும் தேவ பிள்ளைகளை நாம் பார்க்கின்றோம். ஆகவே தேவையில் உள்ளதான ஜனங்களுக்கும் எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறதான ஜனங்களுக்கும் ஆண்டவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். அது மட்டுமல்ல, இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் எப்போதும் ஆண்டவர் அன்புக்குரியவராகவே இருக்கின்றார். அவர்கள் சிறையிருப்பின் அனுபவத்தில் பாபிலோன் தேசத்திற்கு நேராக அவர்கள் சிறையாக கொண்டு போகப்பட்ட நிலைகளிலும் தேவனாய கர்த்தர் அந்த ஜனங்களை அதிகமாக ஆண்டவர் நேசித்தார். சங்கீதங்களின் புஸ்தகம் 30வது சங்கீதம் 5வது இறை வார்த்தை, அவருடைய கோபம் ஒரு நிமிடம், அவருடைய தயவு நீடிய வாழ்வு என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே பிள்ளை பெறாத மலடியே என்பதாக சொல்லி, ஆகவே நீ மகிழ்ந்து கலிகூர்ந்து கம்பீர சத்தத்தோடு கூட கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இது தேவனுடைய ஒரு பெரிதான வாக்குத்தத்தம் இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் அருளுகின்றார். அதே ஆண்டவர் இந்த 2024வது வருடத்தின் துவக்கத்தில் இருக்கிறதான நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கின்றார், நித்திய கிருபையுடன் நான் உங்களுக்கு இறங்குவேன் என்பதாக சொல்லி. ஆகவே ஆண்டவர் தம்முடைய தயவுள்ள ஆசீர்வாதத்தினாலே நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட நித்திய கிருபையை ஆண்டவர் அருளுகிறார் என்று பார்க்கும்போது, முதலாவதாக இங்கு வாசிக்கப்பட்ட ஏசாயாவின் புஸ்தகம் 54வது அதிகாரம் 4வது இறை வார்த்தை, பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை என்பதாக சொல்லி. இன்று அநேக காரியங்களை குறித்து நாம் பயப்படுகிறவர்களாக இருக்கின்றோம். பயத்து நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில் சோர்ந்து போகின்றதான ஒரு அனுபவம், எதிர்காலத்தை குறித்ததான ஒரு பயம், பிள்ளைகளுடைய வாழ்க்கை குடும்ப வாழ்வை குறித்ததான ஒரு பயம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டாலும் ஆண்டவர் சொல்கின்றார், பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை என்பதாக சொல்லி. ஆகவே எதிர்கொள்கின்ற நாட்கள், நாம் கடந்து செல்கின்ற பாதைகள் எல்லாம் இதோ தேவனாய கர்த்தர் இதோ ஆறுதலின் தேவனாகவே நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் காணப்படுகிறார். ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனத்தில், நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே நான் உன்னை தாங்குவேன் என்பதாக சொல்லி ஆண்டவர் ஒரு பெரிதான வாக்கை அருளுகிறவராக இருக்கின்றார். ஏசாயா 43வது அதிகாரம் 1வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கின்றார், இதோ நீ பயப்படாதே நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்பதாக சொல்லி. ஆகவே ஆண்டவருடைய கிருபை அபரிதமாக இருக்கிறது. தேவ கிருபையின் பிரசன்னம் இதோ இந்த வருடம் முழுவதும் இதோ நம்மை நடத்தி செல்லும்படியாக ஆண்டவர் நமக்கு முன்பாக சென்று பாதைகளை செவைப்படுத்துகிற கர்த்தராக இருக்கின்றார். ஆகவே தான் ஆண்டவர் சொல்கின்றார், நீ பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை என்பதாக சொல்லி. இரண்டாவதாக பார்க்கும்போது, நித்திய கிருபையினுடைய ஆசீர்வாதத்தை தருகிறதான ஆண்டவர் இவ்விதமாக சமாதானத்தினுடைய உடன்படிக்கையை தம்முடைய பிள்ளைகளிடத்தில் ஆண்டவர் இவ்விதமாய் அருளுகிறவராக இருக்கிறார். ஏசாயா 54:9-10 நம்ம பார்க்கும்போது, நோவாவினுடைய காலத்தில் ஏற்பட்டதான அந்த வெள்ள சேதத்து நிமித்தமாக அநேக ஜனங்கள் மடிந்து போனார்கள். ஆகவே தேவனாய கர்த்தர் சொல்கின்றார், இதோ நான் உங்களிடத்தில் சமாதானத்தினுடைய உடன்படிக்கை செய்கின்றபடினாலே இனி அப்படிப்பட்டதான சேதம் உங்கள் வாழ்விலே இதோ வராது என்பதாக ஆண்டவர் சொல்கின்றார். ஆதியாகமம் 8:21வது வசனம், நான் இனி பூமியை சபிப்பதில்லை, நான் ஒருபோதும் சங்கரிக்க மாட்டேன் என்பதாக சொல்லி. ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரலோகத்தில் இருக்கிறதான தேவனாய கர்த்தர் மனுபுத்திரனை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்து அவனோடு உடன்படிக்கை செய்கிறதான ஆண்டவர் சொல்கின்றார், நான் உன்னிடத்தில் சமாதான உடன்படிக்கை செய்கின்ற கர்த்தர் என்பதாக சொல்லி. ஆகவே ஏசாயா 54:10 ஆண்டவர் சொல்கின்றார், மலைகள் விலகினாலும்
பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை ஒருபோதும் உன்னை விட்டு விலகுவதில்லை. இதோ நான் உன்னிடத்திலே சமாதான உடன்படிக்கை செய்கிறேன் என்பதாக ஆண்டவர் ஒரு பெரிதான வாக்கை அருளுகிற தேவனாக இருக்கிறார். எசேக்கியேலின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 26வது இறை வார்த்தை ஆண்டவர் சொல்கின்றார், சமாதான உடன்படிக்கை செய்வேன் என்பதாக சொல்லி. ஆகவே அந்த சமாதான உடன்படிக்கை நம்முடைய வாழ்க்கையில இதோ தேவனாய கர்த்தர் சமாதானத்தை இழந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமையான பிரசன்னம், தேவ மாறாத கிருபையின் பிரசன்னம், சமாதானத்தினுடைய உடன்படிக்கை செய்கிறதான ஆண்டவர் சொல்கின்றார். அந்த உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக இருக்கும். ஒருபோது நீங்கள் குறுகி போவதில்லை, நான் உங்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்பதாக சொல்லி. ஆகவே தேவனாய கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையில சமாதானத்தை அருளும்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தினுடைய உடன்படிக்கையை ஆண்டவர் செய்து நிறைவேற்றுகிறவராக இருக்கின்றார். அதில் மூன்றாவதாக பார்க்கும்போது நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று வாக்குரைத்ததான ஆண்டவர் தேவ பிள்ளைகளே புதிதான எருசலேம் மக்களையும் இதோ புதிதான நகரத்தையும் ஆண்டவர் கட்டுவிப்பேன் என்பதாக ஆண்டவர் ஒரு பெரிதான வாக்கை அருளுகின்றார். இமைப்பொழுது என்று சொன்னால் ஏகதேச 50 வருடங்களுக்கு மேலாக பாபிலோன் தேசத்திலே இதோ இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடந்தார்கள். ஆகவே தேவனாய் கர்த்தர் இதோ ஒரு பெரிதான இரக்கத்தினாலே இதோ ஆண்டவர் நித்திய கிருபையினுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதான ஆண்டவர் சொல்கின்றார், இதோ நீ நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பா என்பதாக சொல்லி. ஆகவே புதிதான ஒரு எருசலேம் கட்டப்படும். ஆகவே நீ ஒருபோதும் பயப்படக்கூடாது. காரணம், சிறுமைப்பட்டவள் காற்றில் அடிபட்டதான இந்த எருசலேம் நகரத்தில் உள்ளதான ஜனங்கள் தேற்றுவார் இல்லாமல் காணப்பட்டார்கள். ஆகவே ஆண்டவர் ஒரு பெரிதான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கின்றார். இனி இது சிற்பமான நகரமாக மாற்றப்படும். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய். ஆகவே இதோ உன்னுடைய ஜனங்கள் நீதிபுரம் என்கின்ற ஆசீர்வாதத்தை கட்டி அதில் தங்கியிருப்பார்கள் என்பதாக ஆண்டவர் ஒரு பெரிதான வாக்கை அருளுகின்றவராக இருக்கின்றார். ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதோ தேவனாய கர்த்தர் நம்மை ஆண்டவர் நேசிக்கிறார். ஆகவே 2023வது வருடம் முழுவதும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தினதான கர்த்தர் 2024வது வருடத்தில் ஆண்டவர் நம்மை பிரவேசிக்க செய்திருக்கின்றார். பிரவேசிக்க செய்ததான ஆண்டவர் சொல்கின்றார், நித்திய கிருபையுடன் மாறாத இரக்கத்தோடு கூட நான் உனக்கு இறங்குவேன் என்பதாக சொல்லி. ஆகவே இறங்குகிறதான கர்த்தர் இதோ நீ பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. இரண்டாவதாக ஆண்டவர் சொல்கின்றார், சமாதானத்தினுடைய உடன்படிக்கையை உன்னிடத்தில் நான் செய்வேன். யார் உனக்கு எதிராக வருகிறார்களோ, யார் உனக்கு விரோதமாக வருகிறார்களோ அவர்கள் உன்னிடத்தில் சமாதானமாக இருக்கும்படியாக ஆண்டவர் காரியங்களை நிறைவேற்றி முடிக்கிறதான தேவனாக இருக்கிறார். மூன்றாவதாக நித்திய கிருபையின் ஆசீர்வாதத்தை தருகிறதான ஆண்டவர் நீதியினுடைய ஆசீர்வாதத்தை, சமாதானத்தினுடைய ஆசீர்வாதத்தை இதோ இந்த புது வருடத்தில் கர்த்தர் நம்ம வாழ்விலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, குடும்பங்களிலே கர்த்தர் செய்து நிறைவேற்றுவார். ஆகவே அவர் வாக்கு மாறாத தேவனாக வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறபடினாலே இதோ இந்த வேளையில ஆண்டவரே உம்முடைய இரக்கம் எங்களுக்கு வேண்டும், ஐயா உம்முடைய கிருபை எங்களுக்கு வேண்டும், ஆண்டவரே உம்முடைய தயவு எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் இந்த வேளையில் நம்மை ஒப்பு கொடுப்போம். சமாதானத்தின் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிதான காரியங்களை நிறைவுபடுத்துவாராக. ஆமென்.
ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கின்றதான எங்கள் பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரலோகத்தின் நல்ல தகப்பனே, வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொல்லி வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருந்து எங்கள் மீது அன்பு கூர்ந்து அன்பு பாராட்டி எங்களை அற்புதமாக நடத்தி வருகிற பரலோகத்தின் தகப்பனே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, இந்த புதிய வருடத்திற்குள்ளாக நீர் எங்களை பிரவேசிக்க செய்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய நித்திய கிருபையினுடைய ஆசீர்வாதத்தினாலே நிரப்புவேன் என்று சொல்லி ஆண்டவரே, இந்த புதிய மாதம், இந்த கடைசி பரிசுத்தமான நாளிலே உம்முடைய வார்த்தையினாலே எங்களோடு கூட நீர் பேசினபடினாலே நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை ஆண்டவரே எங்களுடைய பயத்தை மாற்றுகிறது. உம்முடைய கிருபை ஆண்டவரே ஸ்தோத்திர தகப்பனே சமாதானத்தினுடைய உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை தருகிறது. ஆண்டவரே உம்முடைய கிருபை நீதியினாலே நாங்கள் நிலை நாட்டுப்படும்படியான சமாதானத்தினுடைய வாழ்வை எங்களுக்கு தருகிறது. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவ்விதமாக இந்த வேளையில் கூட இந்த காணொளி வாயிலாக ஆண்டவரே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலே உம்முடைய இரக்கம் தேவை. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலே கர்த்தருடைய கிருபையின் பிரசன்னம் நிறைவாக தங்கியிருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவ்விதமாக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா திருச்சபை குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த காலை பொழுதிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய அகில உலக ரட்சணை சேனைக்காக ஆண்டவரே, எங்களுடைய மாகாண தலைவர்களுக்காக, டிவிஷனல் தலைவர்களுக்காக, அனைத்து ஊழிய பிள்ளைகள், அனைத்து திருச்சபை மக்கள், எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த வருடம் முழுவதும் தேவ மகிமை, தேவ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய நித்திய மாறாத கிருபையினாலே நிரப்பி என் தேவனாய கர்த்தர் வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஊடகத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே இதில் பணிபுரிகிற தம்முடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இதை காண்கிறவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி தேவ இரக்கத்தை, தேவ கிருபையை, தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என் கர்த்தர் அனுக்கிரகம் செய்யணுமா ஜெபிக்கிறோம். உடைய பரிசுத்த பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே நீர் மாத்திரம் மகிமைப்படும். மீட்பர் பாதம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவ அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஆசீர்வாதம், பிரசன்னம், சமாதானம் நாம் அனைவரோடும் அனைத்து குடும்பங்களோடும் தேவ ஆசீர்வாதம் நிறைவாக தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் போதாது, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.